டிவி மற்ற மீடியாக்கள்லாம் ஒரு பரபரப்பான நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அதாவது தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் திரு விஜய் அவர்களுக்கு மத்திய அரசாங்கம் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்க இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் வந்தது. அதை பார்த்தவொடனே நிறைய பேர் ஆச்சரியப்பட்டாங்க. எதுக்கு அவருக்கு தரணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் எழுப்பினாங்க. ஒரு செலிபிரிட்டி அல்லது ஒரு அரசியல் தலைவர் அவருக்கு ஒரு மாடரேட்டா அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்ததுன்னா ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கலாம் அப்படின்னு இருக்கு. ரெண்டு விதமாக கொடுப்பாங்க. ஒன்று, இவர் ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா மத்திய அரசாங்கம் தேவையா அப்படின்னு ஆராய்ஞ்சு பாதுகாப்பு கொடுக்கலாம். அல்லது மத்திய அரசாங்கமே தானாகவே முன் வந்து இந்த மாதிரி இவருக்கு பாதுகாப்பு வேணும், கண்டிப்பா இவருக்கு ஆபத்து, உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி பந்தோபஸ்து கொடுப்பாங்க. இதுல எப்படி கொடுத்தாங்க தெரியல. உடனடியாக நம்ம ஏடிஎம்கே லீடர் ஒருத்தர் ஒரு அறிக்கை விட்டார். அவருக்கு என்னங்க பாதுகாப்பு குறைபாடு இருக்கு, இவங்களே முன் வந்து உடனே ஒய் பிளஸ் பாதுகாப்பு மத்திய அரசாங்கம் கொடுக்குது, அப்போ பிஜேபி கூட எங்க கூட கூட்டணி வாங்க அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி விஜய் அவர்களை தன் பக்கம் இழுப்பதற்காக ஃப்ரீயா ஒய் பிரிவு பாதுகாப்பு அவருக்கு கொடுக்குறாங்க, இது என்ன நியாயம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டிருந்தார். அது இன்னைக்கு பெரிய பேச்சு பொருளாக இருக்குது. இப்போ ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 11 14 காவல் அலுவலர்கள் இருப்பாங்க. சப் இன்ஸ்பெக்டர், கமாண்டர்ஸ் உள்ளடக்கிறவங்க. அதுக்கு மேல 2-3 கமாண்டர்ஸ் கூட போடுவாங்க. அவங்களுக்கு வெஹிக்கிள் ஒரு 2 வெஹிக்கிள் மினிமம் இருக்கும். வர்றதுக்காக வேண்டி பெட்ரோல் போடணும். ஒரு மாசத்துக்கு சம்பளம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு ஒரு 30 to 40 லட்சம் ரூபாய் சம்பளம் ஆகும். சம்பளத்தை இப்போ விஜய் கொடுக்க போறாரா அல்லது மத்திய அரசாங்கம் தானாகவே எடுத்துக்கொள்ள போதான்னு தெரியல. விஜய்க்கு என்ன தகுதி இல்லையா, அவருக்கு வருமானம் இல்லையா, அவர் பணத்தை 304 கோடி வாங்குறாரு, அவரே பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது கேட்குது, புரியுது. இப்போ இம்மிடியட்ல என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, அவர் கீழே ஒரு 30-40 பாடி கார்டு பவுன்சர்ஸ் மாதிரி இருந்தாங்க. அவங்களுக்கு உடனே வேலை போயிடுச்சு. இப்போ வந்து தமிழகத்தில் உண்மையிலே பந்தோபஸ்து தரணும் அப்படின்னா திரு சீமான் அவர்கள் டெய்லி காரசாரம் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு பந்தோபஸ்து தான் ஒரு அர்த்தம் இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ அவங்க கட்சியிலேயே எப்போ கவுக்கலான்னு திரு செங்கோட்டையன் அவர்கள் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து எப்போ இவரை கீழே இறக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு நிறைய பாதுகாப்பு தேவைப்படலாம், அவருக்கெல்லாம் பந்தோபஸ்து கொடுத்தா ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. திரு விஜய் அவர்கள் வீட்டை விட்டே வெளியே வரதில்லை. அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிஷியன், ஆன்லைன் பாலிட்டிஷியன். அவருக்கு என்ன ஒரு பெரிய ஒரு பயங்கரவாத அச்சுறுத்தல் இருக்கு? பாகிஸ்தான்லேருந்து யாராவது டெரரிஸ்ட் வந்து அவரை பயமுறுத்திட்டாங்களா, இல்லைன்னா ஆந்திராவிலிருந்து நக்சல்பார் இயக்கத்திலிருந்து யாராவது வந்துட்டாங்களா, இல்லை ஒரிசாவில் வந்து பிடபிள்யூஜி பீப்புள்ஸ் வார் குரூப் யாராவது வந்துட்டாங்களா? ஆனால் இவருக்கு பந்தோபஸ்து மத்திய அரசாங்கம் உடனே முன் வந்து கொடுக்குது. அரசியல் கட்சிகள் வந்து ஏதோ அவரை கட்சியில் ஒரு அலையன்ஸுக்கு கூட்டணிக்கு பிஜேபி கூட சேர்க்கறதுக்காக வேண்டி இப்படி பாதுகாப்பு கொடுத்து அவரை சரி பண்ணுறாங்க, நைஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி இல்லைங்க. உண்மையிலேயே அவருக்கு த்ரெட் பர்செப்ஷன் அப்படி இருக்குது. நாளையிலேருந்து டெய்லி அவர் வெளியே வீதியில் வந்து பொதுமக்கள் போராட்டத்துக்காக வேண்டி போராட போகிறாரு. அப்போ பல்வேறு எதிர்ப்புகள் வரும், அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கும். அதனால் உண்மையிலேயே இந்த சிச்சுவேஷன் ஆராய்ஞ்சு சரியான முறையில் அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதில் நியாயம் இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். அப்போ நீங்கள்